அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 16/8/2026 ஆடி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆடி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கண்திருஷ்டி பரிகாரம் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்திருஷ்டிக்கான வழிபாடுகள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். எது வீட்டுக்குள்ளார செய்யணும், எது வீட்டுக்கு வெளியில் செய்யணும், எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகக்கூடாது, எதை பண்ணிவிட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிற பல பதிவுகள் நம்ம சேனலில் ஞாயிற்றுக்கிழமை கண்திருஷ்டிக்குன்னே நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்தில் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இது 2 நாட்கள் அந்த திருஷ்டி கழிப்பதற்கு உகந்தது. இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு நம்ம இதை செய்கிறது. நைட்டு அப்படின்னா நம்ம ஈவினிங் 6 o'clock மேலே நம்ம இதை செய்யலாம். இந்த திருஷ்டி கழிப்பதற்கு நம்ம அசைவம் சாப்பிட்ருந்தா செய்யலாமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. மற்ற மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம செய்வதை காட்டிலும் இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சில விஷயங்களுக்கு பெயர் போனது. நிறைய பேர் குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க ஆடி ஞாயிறு. அந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு போடுறது, கன்னி தெய்வ வழிபாடு இதெல்லாம் ஆடி ஞாயிறு செய்வாங்க. அதே போலவே ஆடி ஞாயிறில் நம்ம செய்ய வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் இந்த கண்திருஷ்டி கழிப்பது. நிறைய பேர் ஆடி அமாவாசைக்கு செஞ்சுருப்பீங்க, சில பேர் தவற விட்டுருக்கலாம். அவங்க இந்த கடைசி வாய்ப்பை, நாளைக்கு வரக்கூடிய இந்த ஆடி கடைசி ஞாயிறை தவற விட்டுடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க முன்னேற்றத்தை பெருமளவில் குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கண்ணேறு அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த கண்திருஷ்டிக்கு இருக்கின்றது. கல்லடி பட்டால் கூட நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு அடிபட்டிருக்குது, நம்ம இப்படி பத்திரமா இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் கண்ணடி பட்டுதுன்னா எதனால் வந்துச்சு, யார் நம்ம மேலே அதை மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியாது. நம்ம உடம்பு நல்லாவே இருக்காது நம்மளுக்கு. பட் ஆனால் டாக்டர்கிட்ட போனால் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் நம்ம உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும், எப்பொழுதும் படுத்துக்கிட்டே இருக்கணும் மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் சோர்வாக இருக்கும். சில பேருக்கு சாமி கும்பிடவே மனசு போகாது. இப்படி பல அறிகுறிகள் இந்த கண் திருஷ்டிக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பிறருடைய பொறாமை பார்வை, வைத்தெரிச்சல் இதெல்லாம் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு கண் திருஷ்டி வழிபாடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை எல்லாம் ஒன்றாக அமர வைத்து நம்ம மற்றதெல்லாம் செய்வோம்ல, அதை மாதிரி இது செய்ய முடியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட நபர், இப்போ ஒரு நபருக்கு வேலை செய்கிற இடத்துல பயங்கர பிரச்சனை, இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் நிறைய இருக்குது, வீண் பழி சுமத்துறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நபருக்கு இதை நீங்கள் செய்யலாம். அதை மாதிரி ஒருத்தவங்களால் சரியாக படிக்க முடியல, அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது, லீவ் போட வேண்டியது அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யலாம். தனித்தனியாக இப்போ வீட்டில் ஒரு 2 பேருக்கு நான் செய்யணுங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருக்கும் தனித்தனியாக தான் செய்யணும். 2 பேரை ஒன்றா நிற்க வச்சு இதை செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யலாம். இதில் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் அமர வைத்து, அதாவது கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அமர வைக்கணும். அமர வைத்து வீட்டுக்குள்ளார தான் அமர வச்சுட்டு என்னென்ன பொருள்கள் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 நல்ல நீளமாக இருக்கக்கூடிய காஞ்ச மிளகாய், நல்ல நீளமாக இருக்கணும், இந்த காம்போடு இருக்கணும். அதை மாதிரி இங்கே கிழிஞ்சு உடஞ்சி போய் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 3 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அடுத்தது 3 பல் பூண்டு, 3 பல் பூண்டு. பூண்டெல்லாம் என்னங்க நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூண்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், மற்றவர்களோட கண்திருஷ்டி, பொறாமை இதெல்லாம் அறவே நீக்கிடும். அந்த காலத்துலலாம் பூண்டு இருக்குது இல்லையா, அதை கட்டி அவங்க நிலைவாசலில் ஒரு மாலை மாதிரி, தோரணம் மாதிரி கட்டி வைப்பாங்க. அந்த காலத்துலலாம் நிறைய கெட்ட சக்திகள், துர்சக்திகள் காட்டுக்கு நடுவுலலாம் வீடு கட்டி வச்சுருப்பாங்க, வீட்டுக்குள்ளார வந்துடும். ஸோ இது அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பூண்டால் மாலைலாம் கட்டி, தோரணம் கட்டி வீட்டில் வாசலில் தொங்க விட்டுருப்பாங்க.
அதனால் பூண்டுக்கு நிறைய வந்து நல்ல குணங்கள் இருக்குது. நம்ம உடம்புக்கு எப்படி நல்லதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வைத்துக்கொள்வதற்கு, அதே போல தான் நம்ம சாம்பிராணி தூபத்துலேயும் இந்த பூண்டு தோலை போடுங்க அப்படின்னு அழைக்கிறோம், அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெட்ட சக்திகள் நிறையா இருக்குது. வீட்டில் வந்து ஒன்று மாற்றி ஒன்று கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா அவங்க 48 நாட்கள் தொடர்ந்து இயற்கை சாம்பிராணி போடும்போது இந்த பூண்டு தோலையும் அதில் சேர்த்து போட்டு எல்லா மூல முடுக்களையும் காமிக்கலாம் தாராளமாக. சரிங்களா? அடுத்தது வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு. இது எல்லா சுற்றி போடுற விஷயத்துலையும் இந்த கல்லுப்பு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா படிகாரம். படிகாரம் தான் நம்ம ஆலம் அப்படின்னு சொல்லுவோம். நான் எனக்கு பெரிய சைஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் சின்ன சைஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்மளை சுத்தப்படுத்தும். ஒரு இதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். இந்த ஷேவிங் செய்கிற கடையிலலாம் இதை வந்து வச்சுருப்பாங்க. நம்ம முக அழகிற்கும் இந்த ஸ்டோனை வந்து பயன்படுத்துவாங்கங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கறி ஒரு துண்டு. இது வந்து அயன் பண்ணுறவங்க கிட்ட இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 2-3 துண்டு தருவாங்க. நீங்கள் ஏதாவது காசு கொடுத்துட்டு அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பொருளெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பர், நியூஸ் பேப்பர்லாம் எடுக்காதீங்க, ஒரு பிளெயின் வெள்ளை பேப்பர், கோடு போடாத பேப்பரை எடுத்துக்கிட்டு இந்த பொருள்லாம் அது உள்ளார வச்சு மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு வெறும் அந்த பேப்பரை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த நபருக்கு சுற்றி போடுங்க. சரிங்களா? வெறும் பேப்பர் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கணும். இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு அந்த நபருக்கு எப்பொழுதும் போல் கிளாக் வைஸ் 3 முறை, ஆன்டி கிளாக் வைஸ் 3 முறை, தலையிலேருந்து கால் வரைக்கும் 3 முறை செஞ்சுட்டு நம்ம வந்து சுற்றி போடணும். இதை வெளியில் எடுத்துன்னு போயிடுங்க. கையோடு சுற்றிட்டு கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த பேப்பர் மேலே, வீட்டுக்கு வெளியில் அந்த பேப்பர் மேலே கற்பூரம், ஒரு 2 கற்பூரமோ 3 கற்பூரமோ வச்சு நீங்கள் எரிய வச்சுடுங்க. நீங்கள் வந்து ரோடு சைடு வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரோட்லேயே கூட இதை நீங்கள் எரிய வைக்கலாம். அல்லது இல்லைங்க நாங்கள் ஃப்ளாட்டு அங்கெல்லாம் ரோடுக்கெலாம் போக முடியாது, ரொம்ப பிஸியான ரோடு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தேங்காய் அது இது இருக்குல்ல சிரட்டை, அதில் அந்த பேப்பரை வச்சு கற்பூரம்லாம் வச்சு வீட்டுக்கு வெளியில் நீங்கள் எரிய வச்சிடலாம். மறுநாள் காலையில் அதை வந்து அந்த சாம்பலை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கும் அதே நாளில் செய்கிறதுனா அவங்களுக்கு தனியாக ஒரு பேப்பர் எடுத்து திரும்ப இந்த பொருள்லாம் அதில் வச்சு தான் நீங்கள் செய்யணும். 2 நபர் 3 நபர்லாம் ஒரே நேரத்தில் ஒரே பேப்பர் அந்த முடிச்ச வச்சு நம்ம செய்யக்கூடாது. ஸோ ஒரு தனிப்பட்டவருடைய முன்னேற்றம் தடைப்படுது, அவருடைய வெற்றி அவருடைய வாழ்க்கையில் தடைப்படுது, நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இது கண்திருஷ்டி தான் இதனால தான் நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து பார்க்கலாம். இது வந்து ஒரு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை மாதிரி நீங்கள் சுற்றி போடலாம். எப்பொழுதும் ஒரே மாதிரியே சுற்றி போடணும் அப்படின்லாம் கிடையாது. சில பேர் அந்த தொடப்பம் இருக்குது இல்லையா, அந்த தொடப்பத்தோட குச்சியை வச்சு சுற்றுவாங்க. இன்னும் சில பேர் 3 எண்ணெயில் அந்த திரி நூல் இருக்குது இல்லையா, அந்த 3 எண்ணெயில் நினச்சி அந்த திரியை வந்து சுற்றுவாங்க. நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த வழிமுறையே மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த பாதிக்கப்பட்ட நபர் யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் இதை செய்யலாம். இதுக்கு வந்து வயசுனா பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வயசுக்கு மேலேயாவது இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய நபருக்கு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.